உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமினியோடைய கிச்சனில் தாங்க இருக்கிறேன். மினி காமினி. இவங்க கிச்சனில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஒரு மூங் பீன் சாட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஆப்ஷன் இருக்குது, மூங் பீனுக்கு பதிலாக க்ரீன் பீஸ் ஆர் எல்லோ பீஸ் ஆர் சென்னா மசாலா, ஒயிட் காபூலி சென்னா ஆர் சிக்பி, இது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் காரமணி கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு சேமியாவில் வந்துட்டு ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்களே. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு கர்நாடகா ஸ்டைலில் வந்துட்டு ஷாவிகே பகோடா தான் பண்ண போகிறேன். ஷாவிகே பகோடா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஷாவிகே அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, வெர்மிசெல்லி வந்துட்டு இதான் ஷாவிகே அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெசன் ஃப்ளார், கடலை மாவு இருக்கு இல்லையா, அது, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, புதினா, கொத்தமல்லி அண்டு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த காயை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகோடாக்கு மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, புதினா அண்டு கொத்தமல்லி. ஓகே, இப்போ வந்துட்டு இதை க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதை ஒன்றா போட்டுட்டு இது கூட வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் எண்ணெய், உப்பு வந்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம், லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்ட உடனே அந்த வெங்காயத்தில் சேர்த்து தண்ணி விடுற மாதிரி வரும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி நமக்கு இதில் விட வேண்டாம். இப்போ வந்துட்டு இந்த சேமியா சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியிலே இந்த சேமியா வந்துட்டு அப்சர்வ் ஆகும். கடைசியாக வந்துட்டு நம்ம ஃப்ளார் போட்டுக்கலாம். எதுக்காக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா, சேமியா போட்டுட்டு ரொம்ப நம்ம க்ரஷ் பண்ணோம்னா சேமியா நொறுங்கிடும். ஸோ அதனால் சேமியா வந்துட்டு கடைசியாக நம்ம போட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு பெசன் ஃப்ளார். பொரிக்க போகும்போது லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே எடுத்து போட வேண்டியது. ஸோ மிக்சிங் ரெடி. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நீங்கள் கேட்குற ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு தான் நம்ம இதை போட போகிறோம். இந்த வெர்மிசெல்லி பாருங்கள், அதுக்குள்ளே ஊறி சாஃப்டாக ஆகிடுச்சு. இது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேக வச்சு போடுவாங்க. அது நல்லா இருக்காது, ஆயிலை நிறையா அப்சர்வ் பண்ணி கிறிஸ்பி இல்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணோம் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் சொல்லலை, சாப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எண்ணெய் காய்ச்சிடுச்சு, போட்டுடலாமா? சும்மா லைட்டாக தண்ணி தொட்டு சின்ன சின்னதாக டம்ப்ளிங்ஸ் மாதிரி, ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம். சும்மா லைட்டாக சின்ன சின்னதாக நமக்கு, ஏன்னா வாடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்னதாக டம்ப்ளிங்ஸ், ரொம்ப அழுத்தக்கூடாது. ஓகே, லைட்டாக தண்ணி தொட்டு அது அப்படியே உதிரி பக்கோடா வேணும்னு நம்ம உதிரியாகவும் எடுத்து விடலாம். ஓகே, ரைட். அது சேமியா உங்களுக்கு வந்து நொறுங்காமல் நீளமாக இருந்துச்சுன்னா தான் வெர்மிசெல்லி பக்கோடா வந்துட்டு நல்லா தெரியும். அந்த ஷாவிகே பக்கோடானா கரெக்டாக தெரியும். ஸோ அந்த ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும்.
ரொம்ப நம்ம அழுத்தினோம்னா நொறுங்கிடும். சும்மா மைல்டாக ரொம்ப இதாக நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக. இது வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். டொமேட்டோ கெச்சப் அதெல்லாம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்துட்டு இதோடைய ரியல் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இது அப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா சட்னி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், மின்ட்டு சட்னி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இது இப்போ இதுவே இருக்குல்ல பார்த்தீங்களா, இதே இருக்கு இல்லையா, இதுலேயே தம்மாலு இருக்குது பார்த்தீங்களா, தம்மாலு அது வந்துட்டு மசாலா போட்டு செப்பரேட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ண தம்மாலு உள்ளே இன்சர்ட் பண்ணி மேலே வந்துட்டு இந்த வெர்மிசெல்லி கோட் பண்ணிங்கன்னா வெர்மிசெல்லி நெஸ்ட் மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும். உள்ளே வந்துட்டு ஆலு ஸ்டஃபிங் இருக்கும், மேலே வந்துட்டு இது இந்த மாதிரி இருக்கிறதுனால கூடு மாதிரி இருக்கும். இப்போ லைக் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நெஸ்ட் மாதிரி இருக்கும் ஷேப். அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவ் தான் தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஷாவிகே பக்கோடி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எங்க பசங்களோட சேர்த்து சாப்பிடணும்ட்டு நான். அப்படியா? சரி, ஓகே, கொடுங்க. கம் கம். அக்கா அக்கா வணக்கம் அக்கா. அக்கா வணக்கம் அக்கா. ஆண்டி வந்துட்டு ஒரு ஸ்நாக் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க, எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் தம்பி விட்டல். தேங்க்யூ. நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன முறுக்கு முறுக்கு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அச்சா புதுசாக திருட்டு தான் சொல்லுவீங்களா? ஓகே ஓகே. அக்கா சின்னக்கா. ஐயோ தேங்க்யூக்கா. நீங்கள் அக்கா? தேங்க்யூ டியர். நீங்கள் தம்பி நீங்கள்? தேங்க்யூ பெரியப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஷாவிகே பக்கோடா தேவையான பொருட்கள்: சேமியா, கடலை மாவு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம். செய்முறை: முதலில் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து அதோடு சேமியாவையும் சேர்த்து கலந்து பின் கடலை மாவு சேர்த்து கலந்து வைக்கவும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய விடவும். எண்ணெய் சூடானதும் கையை தண்ணீரால் நனைத்து சேமியா கலவையை எடுத்து உதிர்த்து போட்டு பொரித்து எடுக்கவும். இப்பொழுது ஷாவிகே பக்கோடா தயார். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த வானரக்கா கூட வந்து சமைச்சது. தேங்க்யூ ஸோ மச் காமினி. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களா என்ஜாய் பண்ணீங்களா? வியூவர்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக 2 டிஷ் பார்த்துருப்பீங்க. ஒன்று காமினி பண்ணி கொடுத்த மூங் பீன் சாட், அதுக்கப்புறம் இந்த வானரத்துக்காகவும் உங்களுக்காகவும் அவங்க எல்லாருக்காகவும் நான் பண்ணி கொடுத்த இந்த ஷாவிகே பக்கோடா ரெண்டுமே பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.